வணக்கம் நண்பா. இது ஒரு கமெண்ட் வந்தது. ஓகேங்களா? அதுக்காக தான் இப்ப இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா, அவர் புது கஸ்டமரா என்னன்னு தெரியல. சாரி கஸ்டமர் சாரி புது வியூவரா என்னன்னு தெரியல. அவர் கோவப்பட ஆரம்பிச்சுட்டாரு. என்ன விஷயம்னா, மத்த சேனல்லாம் இப்படி போடுறாங்க, நீ இப்படி போடுற பாருன்ட்டு. என்ன விஷயம்னா, நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். என்னன்னா, நம்பள்து ஒரு நார்மலான அனிமே சேனல் கிடையாது. ஃபர்ஸ்ட்டே ஆரம்பிச்சுட்டோம். அது மேட்டர்லாம் கிடையாது. நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி டெல்லிங் சேனல் கிடையாது. அதாவது ஒரு படம் எடுக்கிறோம்னா, அந்த படம் வந்து ஒரு 2 மணி நேரம் இருக்குன்னா, அது அப்படியே சுருக்கி ஒரு 45 நிமிஷம். இதெல்லாம் இம்பார்ட்டனோ, இதெல்லாம் மாஸோ அத மட்டும் சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்க பார்த்தீங்களா, தேவையில்லாத சீன்லாம். அது மாரி சேனல் நோ. அனிமே எடுத்தோமா, அப்படியே நான் சொல்றாங்க சப்டைட்டில்ல, அத அப்படியே பார்த்தோமா, படிச்சோமா, சொன்னோமா, தேவையில்லாதலாம் ஸ்கிப் பண்ணோமா, அப்படியே போட்டோமா வீடியோவ, நோ. அந்த சேனல் அது கிடையாது. இந்த சேனல் எப்படின்னா, டீட்டெயிலா எக்ஸ்பிளனேஷன் குடுப்போம். அது ஒரு எபிசோடா இருந்தாலும் சரிதான், ஒரு மூவியா இருந்தாலும் சரிதான், மொத்த வீடியோவா இருந்தாலும் சரிதான். எப்படி வேணாலும் போட்டோம். அந்த வீடியோவ என்ன நம்ம பார்க்குறோமோ, அத டீட்டெயிலா எதுவுமே ஸ்கிப் பண்ணாம எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவேன். அந்த ரீசன் சொல்லியிருப்பேன் ஸ்டார்ட்டிங்லயே. என்ன, "ஏப்பா இந்த வீடியோ கொஞ்சம் போரா இருக்கும்பா." எனக்கே தெரியும்பா. அதாவது சிலதெல்லாம் ரொம்ப போரா போகும். அது ரொம்ப சொல்றது, அது ஸ்கிப் பண்ணா பிரச்சனை தெரியாது. ஆனா மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்னா இப்ப தெரியாது. ஃபியூச்சர்ல தெரியும். அதாங்க பிரச்சனையே. தெரியவே தெரியாதுன்னா பரவாயில்ல. கண்டிப்பா தெரியும். இப்போ டேல்ஸ் ஆஃப் டீமன்ஸ் அட் காட் அப்லோட் போயிட்டு இருக்கு. சண்டே வரப்போகுது வீடியோ ஓகேவா? அது அப்லோட் போயிட்டு இருக்கு. இப்போ நான் பேசிட்டு இருக்கத அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல எப்படி அந்த அனிமோட ஸ்டார்டிங்ல அவங்க ஒரு சீக்ரெட் டெலிமுக்கு போவாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஈஸியா ஒரு பவர் அப்பதான் ரிலீஸே பண்ணுவா. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவான். அவங்களோட அந்த பிளட் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்னோ விண்ட் அந்த பிளட் லைன் ஓகேவா? அத பத்தி அவன் சொல்லியிருப்பான். இது பவர்ஃபுல்லு, இது கிட்டத்தட்ட ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்குன்னுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபயர் இப்படி அப்படி இருக்குன்னு தவிர ஒரு குறிப்பிட்ட காட் சம்பந்தப்பட்ட பிளட் லைன் யாருக்குமே கிடையாது. வெறும் ஈஸியோட ஃபேமிலிக்கு மட்டும் தான் உண்டு. நம்ம சொல்லியிருப்போம். அந்த மேட்ரு பார்த்தீங்கன்னா இப்போ போட்ட எப்படி ஒரு 400 எபிசோடுக்கு மேலே வந்துட்டோம்ல. எஸ் 430 440 எபிசோடு வந்துருச்சு. 430 வந்துருச்சு. இந்த எபிசோட்ல அத பத்தி ஈமு சொல்லுவார். அது வரைக்கும் அந்த எக்ஸ்பிரஷன் யாருமே பண்ணல. அப்ப சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க தான் வராங்க. நம்ம அப்பயே சொல்லியிருப்போம். என்ன ஏதோ சரியில்ல. இது வந்து ஏதோ டிஃபரெண்ட்டா சொல்றாங்க பெட் லைன. காட் ஸ்பிட் யூஸ் பண்ணி நம்ம சொல்லியிருப்போம் அப்ப. அப்ப நம்ம சொன்ன ரீசனால தான் இப்ப சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோ சொல்லியிருக்கேன் நானு. என்ன ஞாபகம் இருக்கா? நம்ம அப்ப பேசணும்ல. அப்ப அந்த டீமன் ஸ்பிரிட்டும் அதாவது எப்படி அந்த காட் ஸ்பிரிட் சாரி டீமன் ஸ்பிரிட்ல காட் ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க சொல்லப்பட்ட அந்த 6 பேர் பவர்ஃபுல் பெர்சன் அவங்க சம்பந்தப்பட்டு தான் நான் பேசியிருக்கேன். ஸோ அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, சைனீஸ், ஜாப்பனீஸ் அனிமெலாம் நம்ம தமிழ் படம் மாதிரிலாம் கிடையாது. லாஜிக்லாம் மிஸ்டேக் பண்ணிட்டு போகிறதுக்கு. அவங்க டீட்டெயிலாக மொத்த கதை எழுதி, அது மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி, அதில் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி, அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா கொண்டே வருவானுங்க. அப்படிதான் முக்காவாசி வரும். சிலது தற்குறித்தனமா வரது உண்டு. இல்லைன்னுலாம் சொல்லல. மோசமா கதையெல்லாம் லாஜிக்கெல்லாம் வர அனிமெலாம் நிறைய உண்டு. சிலது லாஜிக்கலா மிஸ் ஆகும். அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, அனிமோட சொந்தக்காரன் கிடையாது. அது ஸ்டூடியோவோட வேலை. ஒரு நிமிஷம் தொடர்ந்து பேசக்கூடாதுன்னுப்பா. பேசும்போதே அப்படியே மூச்சு அடைச்சிருது எனக்கு. சரி, இது 2 மணிக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்சேன். ஓகேவா? பேசிட்டு இருந்தேன் பாருங்க. எக்ஸ்பிரஷன் ஓவரா குடுத்துட்டேன். 20 நிமிஷத்துக்கு போயிடுச்சு. அத கட் பண்ணிட்டு திருப்பி பேசினேன். திருப்பி எக்ஸ்பிரஷன் ஓவரா போயிடுச்சு. திருப்பி கட் பண்ணி திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்தே பேசிட்டு இருக்கேன். வேண்டாம் கட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசணும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம கமெண்ட்ட பார்த்து தான் வீடியோ போட்டோம். நம்ம கமெண்ட்ல வர முக்கியமான பிரச்சனைகள் ஃபர்ஸ்ட் இப்ப புதுசா வந்து கமெண்ட் பண்ண ஒருத்தர் சொன்ன விஷயம் என்ன, எப்பா வீடியோல ஒண்ணுமே தெரிய மாட்டேது எஃபெக்டா இருக்கு. ஒன்னு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓவரா கிராப் பண்ணி வச்சிருக்கேன் சரியா தெரியல. 2 எக்ஸ்பிளேஷன் நிறைய இருக்கு. ஓகே 3. சரி 3 சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல இருந்தாரு இப்போ. 3வது எக்ஸ்பிளேஷன். அதாவது என்னோட சேனல்ல கண்டிப்பா ஸ்டார்ட் சொன்ன மாதிரி தான் ஷார்ட் வீடியோலாம் வராது. நான் எதையும் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். எல்லாத்தையுமே டீட்டெயிலா மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கான மெயின் காரணமே நீங்க தப்பி தவறி நீங்க ஆல்ரெடி அனிமே பார்த்துட்டீங்க. இந்த எபிசோட் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. இந்த மூவி ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. பார்த்து முடிச்சுட்டு நீங்க வந்தீங்கன்னா இதை பார்க்கும்போது நீங்க எதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அது கிளியரா உங்களுக்கு புரிய வரும். ஓஹோ நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமா, ஓ இதை மாத்தான் போயிட்டோமோ இப்படின்னு தோணும். கண்டிப்பா தோணும் என்னோட வீடியோ பார்க்கும்போது. அதாவது நீங்க மிஸ் பண்ணி இருந்தால் நீங்க என்ன மாதிரியே ஃபேனாக தான் கண்டிப்பா மிஸ் பண்றதுலாம் பாசிபிளே கிடையாது. பட் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் என்னன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா
ஓவர் எக்ஸ்பிளேஷன் இருக்காது. பட் ஃபர்ஸ்ட் இருந்தது, இப்போ இருக்காது. நான் முடிஞ்சு குறைச்சிட்டேன். பட் விஷயம் என்ன, எல்லாத்த பத்தி எக்ஸ்பிளேஷன் கண்டிப்பா இருக்கும். ஓவர் எக்ஸ்பிளேஷன் குறைச்சிக்கிட்டாலும் கண்டிப்பா எக்ஸ்பிளேஷனை குறைச்சிக்க பாசிபிளே கிடையாது. கண்டிப்பா எதையும் ஸ்கிப்லாம் பண்ண முடியாது. எல்லா சீனுமே கண்டிப்பா பேசிதான். போர் அடிச்சாலும் நான் கண்டிப்பா பேசிதான் தீருவேன். அதுக்கு தீர்வு கிடையாது. ஏன்னா இந்த சேனல்லே எக்ஸ்பிளேஷன் சேனல் தவிர ஸ்டோரி டெல்லிங் சேனல் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்டோரி டெல்லிங்காக வந்தால், அதாவது 1 மணி நேரம் வீடியோ அதை ஷார்ட்டாக பேசணும்னா அது என் சேனல் கிடையாது. என் சேனலில் போகிற வீடியோ எப்படி தெரியுமா, 99% பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் எபிசோட்னா அந்த வீடியோ 10 நிமிஷத்துக்கிட்ட இருக்கும். சில டைம் 15 நிமிஷம் கூட வந்துடும். அது மாதிரி பேசிடுவேன். ஸோ அனிமை பயங்கரமா பிடிச்சி போய் அனிமை ஃபேன்ஸுக்காகவே இந்த அனிம் சேனல். ஓகேவா? ஸோ நீங்கள் எக்ஸ்பிரஸ் டீட்டெயிலாக கேட்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும்தான் இது சூட்டபிள். நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கேட்க ஆசைப்பட்டால் கண்டிப்பாக இது பாசிபிள் இல்லை. ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் சேனலில் வேணால் ஒரு 2 மாதம் கேப் விட்டுரும். அதுக்கப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு அனிமை சூஸ் பண்ணி அந்த அனிமை பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப சூப்பராக அனிமா இருந்தால் கண்டிப்பாக பாசிபிள் இல்லை. அது சொல்லிடுறேன். ரொம்ப சூப்பர் அனிமா இருந்தால் கண்டிப்பாக நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண தான் ஆசைப்படுவேன். கொஞ்சம் சுமாராக இருக்குன்னா ஓகே, அந்த அனிமோனா நம்ம அது மாதிரி ஷார்ட்டாக மேக் பண்ணி போடுவோம். பட் என்ன விஷயம், ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ, 1 மணி நேரம் வீடியோவா செகண்ட் சேனலில் போடலாம். ஒரு 2 months பொறுத்து ட்ரை பண்ணலாம். போலிங் ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அது பாசிபிள் இல்லை. என் சேனலில் எக்ஸ்பிளேஷன் ஃபுல்லாக தான்ப்பா வரும். எது ஸ்கிப்லாம் பண்ண மாட்டேன். ஒன்று முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது எஃபெக்ட். எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு 6-7 வருஷமா சேனல் நடத்திட்டு இருக்கலாம். எனக்கு தெரியாதா? என்ன விஷயம், நான் ஒரு வீடியோ போடுறேன், அதே வீடியோ மற்றவங்களும் போடுறாங்க. அவங்க எந்த எஃபெக்ட்டும் போடுறதில்ல, ஃபுல்லாக வீடியோ ப்ளே பண்ணுறாங்க. அப்படியே அங்கங்கே மட்டும் ஒரு 5 செகண்ட்ஸு 10 செகண்ட்ஸ் ஒரு தடவை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க, இல்லை எதை எஃபெக்ட் பண்ணுறாங்க, இல்லை கட் பண்ணுறாங்க, ஸ்கிப் பண்ணுறாங்க சின்னதாக சீன்ஸை, அப்படி தட்டி போட்டு போகிறாங்க. நான் பார்த்துருக்கேன். ஃபோட்டோ மட்டும் யூஸ் பண்ணி போட்டு போகிறாங்க, அதையும் பார்த்துருக்கேன். அவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரைக் வரல போல. ஆனால் எனக்கு வருது. என் சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு பிடிடிஹெச் எடுத்துப்போம், அது எத்தனை வாட்டி வீடியோ போட்டுட்டு நான் புலம்பியிருப்பேன். இன்னைக்கு வீடியோ வராது, இன்னைக்கு வீடியோ வராது, இன்னைக்கு வீடியோ வராது, வீடியோ பேன் பண்ணிட்டானுங்க, வீடியோ டெலிட் பண்ணிட்டாங்க, வீடியோக்கு காப்பிரைட் இஷ்யூ கொடுத்துட்டாங்க. எத்தனை வாட்டி நான் புலம்பியிருக்கேன். 1 வாட்டியா 2 வாட்டியா? அதுவும் நம்ம எஃபெக்ட்லாம் போட்டே வந்திருக்கு பிரச்சனை. இன்னும் சோழனா சொல்ல போனா பயங்கரமான மோசம். சுத்தமாக கண்ணுக்கே தெரியாது வீடியோ. அவ்வளோ மோசமா அவ்வளோ எஃபெக்டா போட்டிருப்பேன். அதையும் கண்டுபிடிச்சி அவன் மார்க் பண்ணி, தம்பி இந்த இடத்துல பிரச்சனை, உன் வீடியோ அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னுவான் யூடியூப். சுத்தமாக கண்ணுக்கே தெரியாது, அவன் கண்டுபிடிச்சி போட்டிருப்பான். அவ்வளோ பிரைட்னஸ் கூட்டியிருப்பேன், கண்டுபிடிச்சி போட்டுருவான். இப்படி அநியாயம் பண்ணி தான் பண்ணான். பிடிடிஹெச் அப்படி தானே. எனக்கு சோழோட விட்டுருங்க, அது ரொம்ப அனுபவிச்சாச்சு. ஸ்ட்ரைக்லாம் அந்த இஸ்லாம் விஷயம் போடாம விட்டேன். சரி, இப்போ மெயின் விஷயம் பிடிடிஹெச். இப்போ நம்ம பார்த்த சேனலில் பார்த்தீங்கன்னா உண்மைதான், அப்படியே ஃபுல்லாக ப்ளே பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரீஸ் மட்டும் பண்ணுறாங்க, கண்டிப்பாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிரச்சனை வரல. எஸ், எனக்கு பிரச்சனை வருது. நான் 10 மடங்கு ஸ்லோ பண்ணி எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி என்னென்ன கூத்தோ என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறேன். பண்ணால் கூட யூடியூப் கண்டுபிடிச்சிடுறான். அதுதான் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சீன்ஸ், அதாவது எந்த முக்கியமான சீன்ஸான சீன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டோன்னா எஃபெக்டே ஆட் பண்ணா கூட கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவான் யூடியூப். அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் அப்படியே பார்த்தீங்கன்னா பேசுறத பேசிடுவேன். ஆனால் சீனில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு சீனை போட்டுருவேன், டம்மியாக ஒரு சீனை போட்டுருவேன். அந்த சீனை போட மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், இத்தனை வருஷமா அனுபவிச்சு எனக்கு தெரியாதா யூடியூப் எப்படி சைக் கொடுப்பான்னுட்டு. அந்த ரீசனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி ஆரம்பிச்சு எத்தனை மாதம் ஆச்சு, ஒரு 2-3-4 months இருக்குமா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைக்கு ஒரு டைம் தான் வந்தது, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதுக்கான காரணம் என்ன? இதுதான். என்ன, நம்ம கரெக்டாக எந்த இடத்துல கட் பண்ணணும், எந்த இடத்துல எஃபெக்ட் பண்ணணும், எந்த சீன் போடவே கூடாது அப்படின்னு பட்டு திருந்த ரீசனால தான் அது மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். கட் பண்ணி போடுற சில மேலே தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேசுறதுக்கும் சீனுக்கும் சூட்டபிள் இருக்காது. அப்படி இல்லாமல் போச்சுன்னா அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த இடத்துல அந்த சீன் போட்டால் கண்டிப்பாக யூடியூப் அதை ஸ்ட்ரைக் பண்ணுவான், இல்லைன்னா அதை இஷ்யூ கொடுத்துருவான், காப்பிரைட் இஷ்யூ கொடுத்துருவான். அது தெரிஞ்சு போய் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என் வீடியோ சொல்லிட்டேன், என் நிலைமை அப்படி. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்லாம் போடாமல் அவங்க பண்ணுற மாதிரி எடிட்லாம் பண்ணாமல் ஈஸியாக ஜஸ்ட்டு ஃப்ரீஸ் மட்டும் பண்ணி போடுற மாதிரி இருந்தால் அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. நான் சொன்னேன் ஆல்ரெடி தான், எப்பா எனக்குள்ள ஆசை ஒன்று தான். என்ன, இந்த அனிமோட ஒரிஜினல் ஆத்தர்கிட்ட
ஒரிஜினல் ஓனர் இருப்பாங்கல்ல அவங்கிட்டே எப்படியாவது பேசி எனக்கு உன் அணி ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் என் லாங்குவேஜில் பேசணும்னு ஆசைப்படுறேன், என் சேனல் ஃப்ரீ சேனல், நான் காசு மானிட்டேஷனே பண்ணல, ஸோ நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன்ப்பா, நீ யூடியூப்ல வந்து உன்னோட வீடியோன்னு சொல்லி கிளைம் பண்ணி காசை வாங்கிக்கோ, வீடியோ ரிமூவ் பண்ணாதன்னு சொல்ல ட்ரை பண்ண நினச்சேன். சொல்லி போன சொல்லியிருந்தேன் இதான் ஆசையேன்னுட்டு. பட் என்ன விஷயம்னா அது பண்ண முடியல. ஏன்னா ஸ்ட்ரைக்கு கொடுக்கறது ஒரிஜினல் ஓனரே கிடையாது. அதான் பிரச்சனையே. கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒன்று யூடியூப் ரைட்ஸ் இருப்பான், அவன் கொடுப்பான், அவன் தான் பெரிய பிரச்சனையே. யூடியூப் ரைட்ஸ் வாங்கினா பார்த்தீங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன் என்ன, அந்த யோகோ அனிமேஷன் அந்த வீடியோ வேண்டான்னு சொன்னேன். காரணம் என்ன, அவன் ஒரிஜினல் ஓனர் வாங்கி, எப்படி அவன் ஓனர்னா எப்படி சொல்றது, அந்த அனிமல் ஒரிஜினல் ஓனர் கிடையாது, ஆனா அவன் ரைட்ஸை வாங்கி வச்சிருக்கான். அந்த ரீசனால அவன் தான் ஓனர், அவன் தான் யூடியூப்லேயே போடுறான்றதால அவன் வீடியோவை தொட்டோம்னா அவன் ஸ்ட்ரெயிட்டா ஸ்ட்ரைக்கே கொடுத்துருவான். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே நம்ம வந்து கஷ்டப்பட்டு வீடியோலாம் பேசி போடுறோம், சிலர் அப்படியே அந்த வீடியோ தூக்கி யூடியூப்ல போட்டுருவானுங்க. அது மாதிரி சேனல்ஸ் நிறைய இருக்கு, அப்படியே தூக்கி போட்டுருவானுங்க. அவனுங்க ஸ்ட்ரைக் கொடுக்குறானுங்க, அவனுங்க இஷ்யூ பண்றானுங்க, காப்பிரைட் இஷ்யூ. நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அப்பீல்னு போன வச்சுக்கோங்களேன், இப்போ அப்பீல் போறோம்ப்பா, அவனா நான் கேஸ் போட போறேன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட சொல்லாது கேஸ் போட போறேன்லாம், அவன் கேஸை போட்டுருவான். நம்ம போனோம் அந்த இடத்துக்கு, அவன் எந்த நாட்டில் போறோம் அந்த நாட்டுக்கு ஓடணும். நடக்காத காரியம் இதெல்லாம் வேலைக்காகாது. அந்த ரீசனால தான் சரி போட்டானா வீடியோ தூக்கிட்டு திருப்பி பேசிட்டு போடுவோம் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா முக்காவாசி ஸ்ட்ரைக் கொடுக்கறது ஒரிஜினல் ஆத்தரே கிடையாது, சம்மந்தம் இல்லாம எடுத்து போடுறவன் தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம எதிர்க்கலாம், பட் எடுத்தாலும் பேருக்கு டம்மியா ஒரு கேஸை போட்டு அப்புறம் கேன்சல் பண்ணிடலாம். ஆனா கேஸை போட்டோம்னா நம்ம அழையணும், அந்த நாட்டுக்கே போய் அழையணும். லீகல் இஷ்யூ பயங்கரம் யூடியூப்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இந்த விஷயத்துல. அந்த ரீசனால இது நம்ம ப்ரூவ் பண்ணும், பட் ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஓனர் கிடையாது, நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. அதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ அந்த ரீசன் தான் எஃபெக்ட்லாம் போகிறதுக்கான காரணம் ஒன்று. அதுக்கு அடுத்தது வேற என்னப்பா, ஒன்று ஓவர் எக்ஸ்பிரஷனும் முடிஞ்ச வரைக்கும் நான் இப்போ ரொம்ப குறைச்சிட்டேன், பண்ணுறது கிடையாது. அப்படியே என்ன இருக்கோ அதை டீட்டெயிலாக சொல்கிறேனே தவிர ஓவர் எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது இல்லை. சில டைம் தான் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் கொடுத்துருப்பேன். எக்ஸ்பிரஷன் சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா என்னோட தாட்டை சொல்லியிருப்பேன். அதாவது இது மாதிரிலாம் நடக்கலாம், அது மாதிரிலாம் நடக்கலாம், இதான் பாசிபிள் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா ஃபியூச்சரில் இப்போ இது எப்படின்னா தொடர்ந்து ஒரு மூவினா அவசியம் இல்லை சொல்ல வேண்டியது, ஏன்னா 2 hours முடிஞ்சு போயிடுச்சு. இது அப்படி இல்லைல்ல, மாச கணக்கில் வருஷ கணக்கில் இருக்க போதில்ல. அதால் தான் இப்போ சொன்னா இப்போ அந்த தாட்டு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். இப்போ நான் சொல்லும் போது தாட் வந்துடும், நீங்களும் காத்துட்டு இருப்பீங்க என்ன மாதிரியே. எப்போ அந்த சீன் ஒரு மாதிரி வருமா, உண்மையாக இப்படிதான் நடக்க போதா அப்படின்னு ஒரு தாட் இருக்கும்ல, அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. எனக்கு இருக்க எக்ஸைட்மெண்ட்டை நான் வந்து அதோட தாட்டை வெளியே கோட்டுறேன். அது சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சவங்களுக்கு அது கண்டிப்பாக பிடிக்கும், அவங்களுக்கும் அந்த தாட் வரும், அதான் சொல்கிறேன். பட் அதை கொஞ்சம் வேணா குறைச்சிக்க ட்ரை பண்ணுறேன்ப்பா. ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பிரஷனை குறைச்சிட்டேன், இப்போ டீட்டெயிலாக மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில டைம் மட்டும்தான் என்னோட தாட்டை உள்ளுக்குள்ளே கொண்டு வரேன். சரி அதான் சொல்லியாச்சாப்பா, என்ன ஷார்ட் வீடியோக்கு பாசிபிள் இல்லை, வேறு சேனலை பார்த்தலாம் சொல்லியாச்சு. எஃபெக்ட்டுக்கான காரணம் நான் சொல்லிட்டேன். ஏன் தலைவிதி, எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. மற்ற சேனலில் பிரச்சனை இல்லை. எஸ் ஐ நோ, நான் உங்களுக்கு முன்னாடியே சேனல் ஆரம்பித்தவன், உங்களுக்கு முன்னாடியே சில அனிம்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தவன். நான் விட்டதுக்கப்புறம் கண்டிப்பாடுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ் எனக்கு தெரியும், அவனுக்கு அந்த இஷ்யூ வரல, எனக்கு அந்த இஷ்யூ வருது. அதை நான் யூடியூப்ல போய் கேட்க முடியாது. ஏன்டா அவனுக்கு கொடுக்கல எனக்கு கொடுக்கல கேட்கலாம் முடியாது. அவனுக்கு கொடுக்கலையா, அவனுக்கு லக் இருக்கு, எனக்கு லக்கு இல்லை. இவ்வளோ ஸ்லோ பண்ணி எஃபெக்ட் போட்டு நான் காப்பிரைட் இஷ்யூ வாங்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த ரீசனால தான் பிரச்சனை. ஸோ அது சொல்லியாச்சு, எக்ஸ்பிரஷனை குறைச்சிக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன். பட் என்ன விஷயம், டீட்டெயிலாக சொல்கிறத குறைச்சிக்க முடியாது. பட் என்ன விஷயம்னா ஓவராக சில டைம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து என்னோட தாட்டை கொட்டுவோம் பார்த்தீங்களே, அதெல்லாம் குறைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிட்டேன். எப்பயாவது சில சீன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம், மசினா சொல்ல மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிட்டு அதெல்லாம். சரி வேற எதுவும் இருக்கா பேசுறதுக்கு? இப்போ போகிற நியூ அனிம் பற்றி நான் சொல்லியிருந்தேன், 2 வீக் டைமு நீங்கள் முதல்ல லிஸ்ட்டு பண்ணுங்கன்ட்டு. அது டைமிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்க போகிறோம். என்ன சண்டேவோட முடியுது, மண்டே பார்த்தீங்கன்னா போலிங் செட் பண்ணிடலாம். ஏன்னா டேல்ஸ் அண்ட் டீமன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ அந்த ரீசனில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு புது அனிம் ஆரம்பிச்சாகணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மண்டேலேருந்தே போலிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் போலிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு வாரம் ஓகேவா டைம் இருக்குது.
அதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஓட்டு பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் ஓட் பண்ணாதான் எது நம்பர் 1ல் இருக்கோ அதுதான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த ரீசனால் மறக்காமல் நீங்கள் ஓட் பண்ணுற முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஓட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் உங்கள் ஃபேவரட் அனிமே செகண்ட் பிளேஸில் தேர்ட் பிளேஸில் போயிடுச்சுன்னா நான் எதுவும் பண்ண முடியாதுப்பா. ஏன்னா எனக்கும் சொல்கிறது எனக்கு எப்படின்னா எல்லா அனிமும் பிடிச்சிருக்கு. நீங்கள் லிஸ்ட்டில் கொடுத்ததில்ல சிலதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் என்ன விஷயம்னா என் ஆசைக்கு நான் போட முடியாது. நான் போல் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் போல் பண்ணுறதை பொறுத்து தான். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஓட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? மண்டே ஸ்டார்ட் ஆகும் போலிங். ஓகேவா? நீங்கள் மண்டே மறக்காமல் செக் பண்ணி போலிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஒரு நம்ம தெரியுமே நம்ம சப்ஸ்கிரைபர் வியூ விட்டு கிராஸ் பண்ணிச்சா ஒரு 4 நாள்லேயே முடிஞ்சிச்சா ஓகே, அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துடலாம். இல்லை ஆகலை அப்படின்னா நம்ம 1 வீக் வெயிட் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் 1 வீக் வெயிட் பண்ணுவோம். இல்லை அதுக்குள்ளேயே நிறைய ஓட்டு விழுந்துருச்சு ஒரு குறிப்பிட்ட அனிமிக்குன்னா நம்ம சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? என்ன ஒரு வீடியோ ஒரு எபிசோடு தான். அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோ போட முடியும்னா ஒரே நாள்லேயே 2 வீடியோ இல்லை 3 வீடியோ கூட போடலாம். இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரியே வேணாலும் ஒரு வீடியோ ஒரு அனிமில் இன்னொரு வீடியோ இன்னொரு அனிமி கூட சூஸ் பண்ணி போடலாம். ஓகேவா? சரி, புது அனிமே சொல்கிறேன். மண்டே ஹார்ட் முக்கியமான விஷயம் அதுதான். வேறு எதுவும் முக்கியமான விஷயம் இப்போதைக்கு இல்லை நினைக்கிறேன். கமெண்ட்டில் சொல்லப்பட்டதை சொல்லிட்டேன். இப்போது எஃபெக்ட் ஸ்ட்ரைக்கு இதை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய டைம் நான் போஸ்ட்டு கமெண்ட்டு அதுவும் முக்கியமாக லைவில் வந்தாலே இதை பற்றி பேசி தான் வருவேன். பட் என்ன விஷயம்னா லைவ்லாம் 1 மணி நேரம் போகும். ஸோ அந்த ரீசனால் யாராலையும் ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும். அந்த ரீசனால் தான் வீடியோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்யூஸ் 3த்துமே சொல்லியாச்சு. காரணமும் சொல்லியாச்சு. புது அணி வரப்போகிறதையும் சொல்லியாச்சு. அதை நீங்கள் தான் ஓட் பண்ணி செலக்ட் பண்ண போகிறீங்கன்றதையும் சொல்லியாச்சு. ஐயோ கடவுளே, வீடியோ அப்படியே எபிசோடு போகிறது மூவி போகிறது கூட ஈஸி. தயவுசெய்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா அதில் சொல்கிறத நான் சொல்ல போகிறேன். ஆனால் என்னோட தாட்டை கொட்டுறன்ற பேரில் எத்தனை வாட்டி நான் பேசி கட் பண்ணி 3 ஃபஸ்ட்லேருந்து பேசிக்கிட்டு 2:10 2 மணிக்கோ ஆரம்பித்தேன். மணி 3:16 ஆச்சு. இன்னுமா எடிட் பண்ணி கடைசியில் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 16-17 நிமிஷத்துக்கு வந்துடுச்சு. நான் ஷார்ட்டாக தான் இருக்க பார்க்குறேன். முடியல. எனக்கு கஷ்டத்தை கொட்டிடுறேன். வேறு இல்லை. சரி, ரொம்ப முடிஞ்சதுப்பா. வேறு ஏதாவது டவுட் இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் கேளுங்க. நம்ம அது கமெண்ட்லேயே போட்டுறேன். அது திரும்பி ரீசனால் தான் இந்த வீடியோக்கே வந்தேன். சரி, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. எஃபெக்ட்டுக்கான ரீசன், ஸ்லோக்கான ரீசன். என் விதி ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்ட்ரைக் விழுது, இஷ்யூ வருது, பேன் வருது, வீடியோ ரிமூவ் பண்ணிடுறாங்க. வேணுமா நான் ஒன்றால் போட்டு காட்டுறேன். என்ன பிரச்சனைனா இஷ்யூ மட்டுமே வருது, பேன் மட்டுமே வருதுன்னா ப்ராப்ளம் இல்லை. நான் போட்டு கூட எஃபெக்ட் கம்மி பண்ணி போட்டோ இல்லை அவங்க ஃப்ரீஸ் பண்ணி போட்டு கூட போட்டே நான் காட்டிடுவேன். இந்த மாதிரி பார்த்தீங்க ஸ்ட்ரைக் விட்டாங்க சொல்லி காட்டிடலாம். பட் என்ன விஷயம்னா ஸ்ட்ரைக்காக விழுந்துருச்சுன்னா அது ரிஸ்க்கு. ஏன்னா ஒரு சேனலுக்கு 2 ஸ்ட்ரைக்கு தான். 3ஆவது விழுந்தா சேனல் காலி. ஸோ அதுக்காக ரிஸ்க் எடுக்க முடியாது. ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா டேல்ஸ் அண்ட் டிமன்ஸ் ஆர் காடே ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக எடிட்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். என்ன ஆச்சுன்னா ரெண்டர் பண்ணும்போது இந்த எஃபெக்ட் இருக்கும்ல அது தெரியாமல் ஹைட் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சு போச்சு. 2 திங்க நான் அப்லோட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா வீடியோக்கு வந்து ஒரு 1/2 hour பொறுத்து ஒரு 1 hour பொறுத்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வருது. என்ன விஷயம், ஒரு வீடியோ பீன் பேண்ட் cannot be published வந்துருச்சு. என்னடா போய் பார்த்தா எஃபெக்ட் போடல. இது பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு முன்னாடி, அதாவது ஷார்ட்டாக போட்டிருந்தால வீடியோவை ஒரு எபிசோடுன்ட்டு அந்த டைம் அந்த விஷயம். ஐயோ கடவுளே, நல்ல வேலை இஷ்யூ ஸ்ட்ரைக்காக விழல, இஷ்யூவாக போயிடுச்சு. ஸோ அதான் சொல்கிறேனே, என் நிலைமை அது. டேல்ஸ் அண்ட் டிமன்ஸ் அண்ட் கார்டுக்குள்ளே ஸ்ட்ரைக் வாங்குற நிலைமைக்கு வந்துட்டேன். என்ன பண்ணுறது? அது மாதிரி தான் என் நிலைமை. மற்றவங்கலாம் பெரிய காப்பிரைட் இஷ்யூவு வரதில்லை, ஸ்ட்ரைக்கு வரதே போடுறாங்க, பிரச்சனை இல்லாமல் போயிடுது. நமக்கு அந்த லக்கே இல்லை. அதுதான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி ஓகே, என் கஷ்டம்ப்பா, ஒன்றும் பண்ண முடியல, வழி இல்லை. எஃபெக்ட் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். இல்லைன்னா சேனலை தூக்கிடுவா. சேனலை தூக்கணும் தான் எனக்கு வேண்டாம். எனக்கு சேனல் இருக்கணும். ஏன்னா இந்த சேனலை ஆரம்பித்ததே எல்லாருமே பார்க்கணும். இப்போதைக்கு பார்த்துட்டா போதும்ப்பா, ஃப்யூச்சரில் யாரும் பார்க்க தேவையில்லாம் ஆசைப்பட முடியாதுப்பா. ஃப்யூச்சரில் அனுப்பி பிடிச்ச வரவங்க கூட இப்போ சேனலை பார்த்து அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு டீட்டெயிலாக எடுத்து கேட்டு பழகிட்டாங்கன்னா, என் சேனலில் கேட்டு பழகின பர்சன் ஸ்டார்டிங்கில் இருந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அனிம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. அது நான் உறுதி தரேன். என் சேனல் உண்மையாகவே பிடிச்சி பார்க்குற வியூவர்ஸ், ஃபுல்லாக பார்க்குற வியூவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு அனிமை பார்க்குறீங்கன்னா அந்த அனிமை ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. ஏதாவது சண்டே வேணால் ஸ்கிப் பண்ணலாமே தவிர கண்டிப்பாக பேசுகிற விஷயத்த ஸ்கிப் பண்ண மாட்டீங்க.
கண்டிப்பாக பாசிபிள் உண்டு. என் அனிம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சி போயிருந்தால். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுத்ததால நீங்களும் எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னுட்டு அந்த பழக்கத்துக்கு வந்துட்டுருப்பீங்க. அப்படி தான் பார்க்கணும். ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸ்கிப் பண்ணால் இம்பார்ட்டன்ட் விஷயம் மிஸ் பண்ணிவிடுவோம். அதுக்காக தான். சரி ஓகே, காத்துட்டுங்கப்பா, வீடியோ வந்துடும். இது பேசி முடிக்கிறதுக்கே மணி 3 ஆயிடுச்சு. 10 மணிக்கெலாம் 10 நிமிஷம் வந்துடும். அப்லோட் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேனே HDR மாற்றும். அதுக்கப்புறம் காப்பிரைட் தேடி பார்க்கும். எந்த இஷ்யூவும் இல்லைன்னா 10 மணிக்கு வீடியோ வந்துடும். சரி ஓகே, நான் இப்போயே அப்லோட் பண்ண போகிறேன்ப்பா. இப்போயே வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். இந்த ஃப்ரெண்ட்லேயே வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். சரி, தேங்க்யூ.